கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகனியை திறந்திடுவாரே. பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகனியை திறந்திடுவாரே. நீ மேலிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்திரத்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்திரத்திடுவாய். உன்னை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அறிந்திடும். உன்னை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அறிந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்திரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்திரித்திடுவாய். நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவார். இயேசு தம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவார். இயேசு தம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் அடைந்திடுவார். துன்மார்க்கன் உன் காலில் சாம்பலாய் மாறிடுவான். மின்னலை போலவே சத்துரு வீழ்ந்திடுவான். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். இழந்ததை இரட்டிப்பாக சுதந்திரத்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்துக்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்று சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இது ஒரு பெரிய வசனமாக இருக்குது பாருங்க. ஆனால் இந்த வசனத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அளவில்லாத ஆசீர்வாதமாக என்ன செய்து இருக்குது. எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபம் இதெல்லாம் உனக்கு உன்னுடையதாக மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெரிய கிருபை இதுதான். மற்ற எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபம் இதெல்லாம் நம்முடையதாக ஆண்டவர் மாற்றி தருவேன் அப்படின்னு சொல்கிறார். எகிப்தின் சம்பாத்தியம் அப்படின்னா எகிப்து ஆண்டவர் அறியாத தேசம், ஆண்டவரை விக்கிரகாராதனையின் தேசம். எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், எத்தியோப்பியா என்பது ஒரு ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ள ஒரு நாடு. நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபம் அப்படின்னா
நெடிய ஆட்கள் அப்படின்னா சபையர் அப்படின்னா சொன்னால் அது வந்து மத்திய ஆசியாவில் உள்ள மக்கள். இவங்களுடைய இவங்களுடைய பொருட்கள் எல்லாம் உன்னிடத்துக்கு வந்து உன்னுடையதாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்கெல்லாம் உன் பின்னால் வந்து விலங்கிடப்பட்டு நடந்து வந்து, அதாவது அவங்கெல்லாம் உன் பின்னால் வந்து என்ன செய்வாங்களாம், விலங்கிடப்பட்டு நடந்து வந்துன்னா விலங்கு போட்டு நடந்து வந்த மாதிரி பின்னாலே வந்து உன்னுடைய மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை இல்லாமல் வேறு தேவன் இல்லை என்று சொல்லி, உன் கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரு, அவரை இல்லாமல் வேற கடவுளே கிடையாது, நீ வணங்குற தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபை அதுதான். நீங்கள் செய்கிறது தான் சரி, உங்களுடைய தேவன் தான் சரியான தேவன். நீங்கள் எப்படி உங்களால் இப்படி நடக்க முடிகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய காரியங்கள் இப்படியாக நடக்கிறதே, அதிசயமாக நடக்கிறது என்று சொல்லி அவங்களாம் வந்து என்ன செய்வாங்களாம், உங்களை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாங்க, உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுது. அப்படின்னா பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாக கர்த்தரை தேடும்போது அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நம்மிடத்துல வந்து உங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர், நீங்கள் உங்களுடைய காரியங்கள் எப்படியாக நடக்கிறதே, அது எப்படி என்று சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவில் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்ன செய்வார், மாற்றுவார். இதுதான் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பெரிய ஸ்லாக்கியம். புறஜாதி மக்கள் பார்த்து உங்களுடனே தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள், கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். உங்களுடனே கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். நீ கர்த்தரை போதிக்காமலே அவங்க வந்து என்ன செய்வாங்க, அறிந்து கொள்வாங்க. நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் என்று சொல்லி உங்களுக்கு தேவன் தருகிற எல்லா கிருபைகளையும் பார்த்து அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உங்களோட ஆண்டவர் இருக்கிறாருன்னு அவங்களே அவங்களுடைய வாயால் சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் பெரிய காரியங்கள் என்ன செய்வார். என்னுடைய பள்ளிக்கூட வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அந்த விதமான அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நான் சாட்சியாக சொல்ல முடியும். எப்படின்னா, நான் டெய்லி ஸ்கூல் போகும்போது நான் என்ன ஜெபிச்சுட்டு போவேன்னா, ஆண்டவரே நீங்கள் என்னோடு இருக்கிறத அவங்க அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் அநேக காரியங்களில் அவர் என்னோடு இருந்தார். ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி என்னோட வேலை பார்க்குறவங்க சாட்சியாக சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் அற்புதமாக ஒவ்வொரு காரியங்களையும் நடத்தினார். அது சொல்ல முடியாது, எவ்வளவோ சாட்சிகளை சொல்லலாம். நிச்சயமாகவே அது வந்து பெரிய கிருபை. அந்த கிருபை ஆண்டவர் எனக்கும் தந்தார் என்று சொல்லி நான் சாட்சியாக சொல்கிறேன். அவர் வந்து ஆண்டவர் வந்து அப்படியாக அவங்க மத்தியில் நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் பெரியவர் என்று சொல்லி அந்த புறஜாதி மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக அற்புதத்தை செய்வார். இது வந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்கும். உண்மையாக யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையில் இது நிச்சயமாகவே நடக்கும். நான் அதெல்லாம் சொல்லப்போனால் இப்போதைக்கு நேரமே என்ன செய்யாது, காணாது. அவ்வளோ பெரிய தேவனாக என்னுடைய வாழ்க்கையில் இருந்து என்னோடு அவர் இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியான அற்புதத்தை செய்தார். ஏன்னா நான் ஜெபிச்சுட்டு போக வேண்டாம், நீங்கள் என் கூட இருக்கிறத அவங்க அறிஞ்சிக்கணும், அப்படியே அறிய வைத்தார். அதே போல் நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வோம், ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதை அவர்கள் கண்டு கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள். ஏசாயா 61 அதிகாரம் கூட எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த அதிகாரம், அதில் கூட அதே மாதிரி இருக்கும். புறஜாதியர்லாம் வந்து அறிந்து கொள்வாங்க, இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்லி அறிந்து கொள்வாங்கன்னு இருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தர நாம் இன்னும் அதிகமாக அவரை நெருங்குவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பல நாட்டு மக்கள் உன்னிழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். அப்பாவே நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் எங்களோடு இருக்கிறது புறஜாதியார் அறிந்து கொள்ளும்படியாக எங்களோடு எப்போ நீங்கள் இருந்து ஆசீர்வதிங்கப்பா. எங்களை